ஹலோ சப்போர்ட்டர்ஸ். இந்தியா ரூபீஸ் வந்து வீக் ஆயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஆனா, அது நம்ம லைஃப்‌க்கு என்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல சிம்பிளா பார்க்கலாம். நீங்க ஒரு ஜூஸ் வாங்க போறீங்க அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூஸோட வேல்யூ வந்து $1ன்னு வச்சுக்கலாம். $1 அப்படின்னா ₹80. ஸோ நீங்க ₹80 கொடுத்து தான் ஒரு ஜூஸே வாங்குவீங்க. ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில $1 அப்படிங்கிறது ₹95. சேம் ஜூஸ வாங்குறதுக்கு ₹95 குடுக்கணும். ப்ராடக்ட் சேம் தான். ஆனா, நீங்க குடுக்குற மனி தான் இன்கிரீஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் ரூபீஸ் வீக் அப்படின்னு சொல்றோம். இந்தியால பெட்ரோல், மொபைல், லேப்டாப் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரில இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. அத வாங்குறதுக்கு டாலர் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆனா இந்தியால எல்லாமே காஸ்ட்லி ஆகுது. சேம் சேலரி, எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் இன்கிரீஸ் ஆகுது. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம சம்பாதிக்கிற பணத்தோட வேல்யூ கம்மியாயிருச்சுன்னா, ஃபியூச்சர்ல நம்ம இந்தியால சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.